SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை தூத்துக்குடி மாநகர் ஸ்டேட் பேங்க் காலனியில் உள்ள பள்ளி ஒன்றில் ஒரு வாரமாகியும் வெள்ள நீர் வடியாமல் இருக்கிறது. இதுகுறித்து களத்திலிருந்து செய்தியாளர் சுந்தர் மகேஷ் அளிக்கும் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பல்வேறு பாதிப்புகளை பொதுமக்கள் சந்தித்துள்ளனர். இன்னும் ஒரு வாரத்தை கடந்த சூழ்நிலையிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒரு வாரத்தை கடந்த சூழ்நிலையிலும் இன்னும் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் வெளியேற்றப்படாமல் வெளியேறாத சூழ்நிலையில் அங்கு சில இடங்களில் முழங்கால் அளவிலும் சில இடங்களில் நெஞ்சு அளவிற்கு இருக்கு. நாம் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியில் ஒரு பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் தற்போது இந்த பள்ளியோட சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வாசல்ல செல்ல முடியாத நிலைமைக்கு அந்த சகதிகளும் சேருமாக இருக்கு. இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய பள்ளியோட பிளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளே கிரவுண்டு ஏரியா. பள்ளி இருக்கக்கூடிய இடத்த பாருங்க. இந்த முழுவதுமே ஒரு தண்ணீர், அதாவது இதை பார்த்தீங்கன்னாலே ஒரு பள்ளி மாதிரி தெரியல, முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்கு. ஸ்கூல், அதாவது அந்த பள்ளி அறைகள், வகுப்பறைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் தளம் முழுவதுமாக முங்கிய சூழ்நிலையிலே காட்சி இருக்கிறது. பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியோட முழு சுற்றுச்சுவர்களும் இடிந்து விழுந்துள்ளது. ஒவ்வொரு சுற்றுச்சுவர் சுமார் ஒரு 200 மீட்டர் 300 மீட்டருக்கு இருந்தக்கூடிய அந்த சுற்றுச்சுவர் முழுவதுமாகவே பழுதாகி இருக்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து அந்த முதல் தளத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்க இருந்து நம்ம பார்க்கக்கூடியது சுமார் ஒரு 200 மீட்டர் தள்ளி இருக்கு அந்த பகுதியானது. அதே நமக்கு தெரியாது. அந்த பள்ளியோட முதல் தளத்துல பாதி முங்கியும் பாதி வெளியே தரக்கூடிய நிலைமையிலே இன்னும் இருக்கு. இன்னும் இந்த பகுதியில தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட்டு அந்த தண்ணீரானது வடியாத சூழ்நிலையே காணப்படுகிறது. இன்னும் இதை மீட்டெடுக்கிறதுக்கு மாநகராட்சி பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது இங்குள்ள மக்களோட கோரிக்கையா இருக்கு. புதிய தலைமுறைக்காக தூத்துக்குடியிலிருந்து சுந்தர மகேஷ். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை